சாய் சச்சரிதம் அத்தியாயம் 47 பாபாவின் பூர்வஜன்ம ஞாபகங்கள் வீரபத்ரப்பா சனபசப்பா பாம்பு தவளை இவர்களின் கதை. பாம்பும் தவளையும் ஒரு நாள் காலை ஒரு சிறு நதிக்கரை வரும் வரை மெதுவாக உலவிக் கொண்டிருந்தேன். நான் களைப்பாயிருந்தபடியால் அங்கு இளைப்பாறினேன். நான் புகைப்பிடிப்பதற்கு சிலீம் புகைக்குழாய் தயார் செய்து கொண்டிருந்தபோது ஒரு தவளை ஓலமிடுவதைக் கேட்டேன். நான் சக்கிமுக்கி கல்லைத் தட்டி நெருப்பு பற்ற வைத்தபோது ஒரு வழிப்போக்கன் என் அருகில் வந்து அமர்ந்து என்னை பணிவுடன் வணங்கி உணவுக்கும் இளைப்பாறுவதற்கும் தன் வீட்டிற்கு வருமாறு அழைத்தான். அவன் புகைக்குழாயை பற்ற வைத்து அதை என்னிடம் கொடுத்தான். மீண்டும் ஓலம் கேட்டது. அவன் அது என்ன என்று அறிந்து கொள்ள விரும்பினான். நான் அவனிடம் ஒரு தவளை கஷ்டத்தில் இருக்கிறதென்றும் தன்னுடையதேயான முந்தைய பிறவிகளின் கசப்பான பலனை அது அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்றும் கூறினேன். முந்தைய பிறவிகளில் நாம் விதைத்த பழத்தின் பலனை நாமே அறுவடை செய்ய வேண்டும், அதை பற்றி கதறுவதால் பலனொன்றுமில்லை என்றேன். பின்னர் அவன் புகைப்பிடித்துவிட்டு அதை என்னிடம் கொடுத்துவிட்டு தானே நேரடியாகச் சென்று அதை பார்த்து வருவதாக கூறினான். ஒரு பெரிய பாம்பு தவளையை பிடித்துக் கொண்டிருப்பதாகவும் தவளை ஓலமிட்டு அழுவதாகவும் நான் அவனிடம் கூறினேன். முந்தைய பிறவிகளில் இவ்விருவருமே மிக கொடூரமானவர்களாயிருந்தனர் என்றும் அவைகளின் பலனை இவ்வுடம்பில் அனுபவிக்கிறார்கள். அவன் என்னிடம் திரும்பி வந்து இன்னும் 10 நிமிடங்களில் தவளையை பாம்பு தின்றுவிடும் என்று கூறினான். நான், இல்லை, அப்படி இருக்க முடியாது. நானே அதன் தந்தை, அதாவது பாதுகாவலன். மேலும் நான் இப்போது இங்கேயே இருக்கிறேன். நான் அதை எங்கனம் விடுவிக்கிறேன் என்பதை சற்றே பாருங்கள் என்று கூறினேன். மீண்டும் புகைப்பிடித்த பின்னர் நாங்கள் அவ்விடத்துக்கு நடந்து சென்றோம். அவன் பயந்து பாம்பு நம்மை தாக்கலாமாதலால் மேற்கொண்டு செல்ல வேண்டாம் என்று என்னிடம் கூறினான். அவனை பொருட்படாது நான் முன்னே சென்று அந்த 5 களிக்கு இங்கனம் விழித்துக் கூறினேன். ஓ வீரபத்ரப்பா, உனது பகைவனான பசப்பா தவளையாக பிறந்த போதிலும் தான் செய்ததற்காக வருத்தப்படவில்லையா? நீயும் பாம்பாக பிறந்தும் அவன் மீது இன்னும் கசப்பான பகைமையை அழியாமல் வைத்திருக்கிறாயா? சி, கேவலம், வெட்கப்படு. உன்னுடைய பகைமையை இப்போதே ஒழித்துவிட்டு அமைதியாக இரு என்றேன். இவ்வார்த்தைகளைக் கேட்டு பாம்பு தவளையை விட்டு உடனே அகன்று ஆற்றில் தாவி மறைந்துவிட்டது. தவளையும் குதித்து புதர்களில் தன்னை மறைத்துக் கொண்டது. வழிப்போக்கன் மிதமும் ஆச்சரியப்பட்டான். அந்த மொழிகளை கூறியவுடன் பாம்பு எங்கனம் தவளையை போட்டுவிட்டு மறைந்துவிட்டது என்பது தனக்கு விளங்கவில்லை என்றும், யார் வீரபத்ரப்பா, யார் பசப்பா, அவர்களின் பகைக்குக் காரணம் என்ன என்றும் கேட்டான். பின்னர் அப்புதிர் முழுவதையும் அவனுக்கு விளக்கினேன். ஒருவன் விதைப்பதை அவனே அறுவடை செய்து தீர வேண்டுமென்றும் மற்றவர்களிடம் பட்ட பழைய கடனையும் விவகாரங்களையும் கஷ்டத்துடன் அனுபவித்தே தீர்த்தாலன்றி வேறு விமோச்சனமில்லை என்பதும், மேலும் பணத்தின் மீது பேராசையானது அப்பேராசைக்காரனை கீழான நிலைக்கு இழுத்துச் சென்று கடைசியில் அவனுக்கும் பிறருக்கும் அழிவைக் கொணர்கிறது என்பதுமே இக்கதையின் நீதியாகும். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.